திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே அங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா. சிவபெருமானுடைய பெருமை வாய்ந்த தலங்களாக இருக்கின்ற பஞ்சபூத ஸ்தலங்களை நம்மளால ஒரே நாள்ல தரிசிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஏன்னா திருச்சியில திருவானைக்கால இருந்து நம்ம ஆரம்பிச்சா கூட அடுத்து சிதம்பரம் போய் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அத்தனையும் முடித்து விட்டு காளஹஸ்தி வரைக்கும் நம்ம போகணும். இப்படி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை நம்மளால தரிசிக்கிறதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக பத்தாது. ஆனால் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்திலும் இப்போது புதிதாக பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இருக்கின்ற 5 சிவன் கோவில்கள் தென்பாண்டி நாட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள் அழைக்கப்படுது. இந்த கோவில்களை சென்று தரிசிக்கும் போது சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களை தரிசித்ததற்கான பலன் கிடைக்கும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட தென்பாண்டி நாட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒரு தலமாகத்தான் இந்த கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. பஞ்சபூத ஸ்தலத்திலே திருவண்ணாமலை எப்படி ஒரு அக்னி ஸ்தலமாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த தென்பாண்டி நாட்டு பஞ்சபூத ஸ்தலங்களிலே கரிவலம் வந்த நல்லூர் ஆலயமானது அக்னி ஸ்தலமாக விளங்குகின்றது. அதனால்தான் இந்த கோவிலில் இருக்கின்ற ஆண்டவனை தரிசிக்கும் போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசித்த பலனானது நமக்கு கிடைக்கும்னு சொன்னேன். சரி, இந்த ஊரோட பெயரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கரிவலம் வந்த நல்லூர். இந்த ஊருடைய பெயருக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த மாதிரியான ஒரு பெயர் இந்த ஊருக்கு வந்தது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். குலசேகர பாண்டிய மன்னன் இந்த பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வேட்டைக்கு போறாரு. அப்போ ஒரு யானையை வேட்டையாடுவதற்காக அதை துரத்தி செல்கின்றார். அப்போது அந்த யானை அவரிடம் இருந்து தப்பி பிழைத்து ஒரு பழமையான கோவிலுக்குள் நுழைந்து விடுகிறதுன்னு சொல்லப்படுது. அந்த கோவிலுக்குள்ளே ஒரு புதர் மண்டி போன இடத்திலே அந்த யானை சுற்றி சுற்றி வருகின்றது. இதனால் ஆச்சரியப்பட்டு போன குலசேகர பாண்டிய மன்னன் அந்த புதரினை சுத்தம் செய்து பார்க்கும் போது அதற்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது. இப்படி யானை சிவலிங்கத்தை வலம் வந்த இந்த நல்லூரையே கரிவலம் வந்த நல்லூர் என்று அழைக்கின்றார்கள். இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான் மிகவும் அதிசயமானவர். அப்படி என்ன அதிசயம்னா, இங்கே இருக்கிற லிங்கமானது ஒட்டுமொத்தமாக வெண்ணிறமாக பால் நிறமாக இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய ஆண்டவருடைய பெயரே பால்வண்ணநாதர் இருக்கு பாத்தீங்களா, அதே போன்றே இந்த சிவலிங்கமும் பால்வண்ணமாக காட்சியளிக்குமாம். இங்கே இருக்கின்ற லிங்கமானது ஸ்படிக லிங்கம்னு சொல்றாங்க. இந்த கோவில் 9 அடுக்கு ராஜகோபுரங்களை கொண்ட மிகப்பெரிய கோவிலாக இருக்கின்றது. இந்த கோவில் இருக்கிற சிவபெருமானுக்கு நம்ம அதிசயித்து பார்க்கும்படியான இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. இந்த கோவிலிலே வீட்டில் இருக்கின்ற சிவபெருமான் ஒருவருக்கு ஈமச் சடங்குகளை செய்து திதி கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. என்னது, சிவபெருமான் யாருக்கோ ஈமச் சடங்குகள் பண்ணி திதி கொடுத்தாரா? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்துச்சு, ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முற்காலத்திலே வாழ்ந்த வரகுண ராம பாண்டிய மன்னன் சொல்றாங்க. சில இடங்கள்ல அதிவீர ராம பாண்டிய மன்னன் சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு மன்னன் மிகச்சிறந்த சிவபக்தனா இருக்கிறான். ஆனால் பல ஆண்டுகளாக ஆண்டவனை துதித்தும் அவனுக்கு எந்த குமாரர்களும் பிறக்காமலே போயிடுறாங்க. அதனால சிவபெருமான் கிட்ட தன்னுடைய கடைசி காலத்துல யார் அவனுக்கு கொள்ளி வைப்பார்கள் அப்படின்னு ஏங்கி வேண்டும் போது அப்போது மன்னனுடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி அவனுடைய ஈமச் சடங்குகளை அவரே செய்து கொடுப்பதாக சத்தியம் கொடுக்கின்றார். அதே போன்றே அவனுடைய மறைவிற்கு பிறகு சிவபெருமான் ஒரு முதிய பிராமணருடைய வேடத்திலே வந்து அவனுக்கான ஈமச் சடங்குகளை செய்து அவனுக்கு திதியும் கொடுக்கிறார் சொல்லப்படுது. இப்படி சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பிறந்த மனிதர்களுக்கு இறுதி சடங்குகள் செய்தது 2 இடத்துல தான். ஒன்று, திருவண்ணாமலையிலே வல்லாள மன்னனுடைய இறப்பின் போது அவருக்கு இறுதி சடங்குகளை செய்துள்ளார். அடுத்ததாக இங்கே கரிவலம் வந்த நல்லூரில் இருக்கின்ற சிவபெருமான் அதே மாதிரியான இறுதி சடங்குகளை செய்துள்ளார். சரி, இந்த கோவிலில் இருக்கின்ற சிவலிங்கத்தை வழிபடும் போது எப்படி ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமலிங்கத்தை வழிபடக்கூடிய அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராமேஸ்வரத்திலே சீதா தேவியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த லிங்கமானது ராமபிரான் ராவணனை கொன்றதால் அடைந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போன்று இந்த கோவிலிலே லக்ஷ்மணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணனால் பூஜிக்கப்பட்ட ஒரு லிங்கமானது அமைந்துள்ளது. ராவணனுடைய மகனான இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொன்றதால் பெற்ற பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்காக இந்த ஆலயத்திலே ஒரு லிங்கத்தை பூஜை செய்திருக்கின்றார். அதனால் தான் ராமேஸ்வரத்திலே ராமலிங்கத்தை சேவிக்கும் போது கிடைக்கின்ற அதே அளவு புண்ணியம் இந்த லக்ஷ்மண லிங்கத்தை சேவிக்கும் போதும் நமக்கு கிடைக்கின்றது. இப்போது இந்த கோவிலில் இருக்கின்ற ஆண்டவருக்கு ஏன் பால்வண்ணநாதர் என்ற பெயர் வந்தது? ஏற்கனவே இந்த லிங்கமானது பால் போன்ற வெண்மை நிறத்திலே இருப்பதால் பால்வண்ணநாதர் என்று சொன்னேன். புராணத்திலே ஒரு கதை கூறப்படுகின்றது. அந்த கதையின்படி பார்க்கடல் கடையப்பட்ட போது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனால் மகாவிஷ்ணுவோ அசுரர்களை எல்லாம் ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுத்து விட்டார். இதனால் தேவர்கள் எல்லோரும் அழியாத வரம் பெற்றார்கள், அசுரர்கள் எல்லோரும் ஏமாற்றப்பட்டார்கள். இப்படி அசுரர்கள் ஏமாற்றப்பட்டதால் அசுரர்களும் அழியாத வரம் பெற வேண்டும் என்று கூறி அசுரர்களுடைய குலகுருவான
சுக்ராச்சாரியார் ஒரு திட்டத்தை போடுகின்றார். அதன் பேரிலே இந்த பூலோகத்திலே ஒரு மிகப்பெரிய பால் தடாகமானது உருவாக்கப்படுகின்றது. அந்த மகிமை பொருந்திய பால் தடாகத்தில் இருந்த பாலை குடிக்கும் போது அசுரர்களும் சாகாத வரம் பெற முடியும் என்று நம்பப்படுகின்றது. ஒருவேளை அசுரர்களும் தேவர்களுக்கு இணையாக சாகாத வரம் பெற்றுவிட்டால் நிச்சயமாக அசுரர்களுடைய அட்டூழியத்தால் அத்தனை லோகங்களும் அல்லோகலப்படும் என்பதற்காக அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர். அப்போது சிவபெருமான் ஒரு அந்தன சிறுவனை போன்ற உருவத்தை மாற்றி கொண்டு வந்து அந்த சுக்ராச்சாரியார் ஏற்படுத்திய பால் தடாகத்திலே மூழ்கி எழுந்திருக்கின்றார். அப்போது அந்த பால் தடாகமானது ஒரு சாதாரணமான நீர் தடாகமாக மாறிவிடுகின்றது. அப்படி வெளியே வந்த சிவபெருமான் தான் பால்வண்ணநாதர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். இப்போதும் அவர் மூழ்கி எழுந்த அந்த நீர் தடாகமானது இங்கே சுக்கிர தீர்த்தம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமாக கலாமரம் இருக்கின்றது. சிவபெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் பல புலவர்களும் பல சிவனடியார்களும் துதித்து பாடியுள்ளனர். ஆனால் ஒரு மன்னவனே இந்த கோவிலில் இருக்கின்ற சிவபெருமான் மீது அந்தாதிகள் பாடியிருக்கின்றார். அந்த மன்னன் வரகுண பாண்டிய மன்னன். இந்த கோவிலிலே ராஜகோபுரத்திற்கு முன்புறம் அமைந்திருக்கின்ற மண்டபத்தை பூலித்தேவர் கட்டி கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நடராஜர் புரிகின்ற நாட்டியமானது நித்திய தாண்டவம் என்று கூறப்படுகின்றது. காகபுஜண்டர், சுக்கிரன், வருணன், விஷ்ணு, பிரம்மா, அகத்தியர், நாரதர், வசிஷ்டர் இப்படி பல தெய்வங்களும் தேவர்களும் இந்த கோவிலில் இருக்கின்ற ஆண்டவனை தரிசிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கின்ற அம்பிகையின் பெயர் ஒப்பனையம்மாள். எப்படி சங்கரன் கோவிலிலே ஆடி தபசு என்று கொண்டாடப்படுகின்றதோ அதே போன்று இந்த ஊரிலே 14 நாட்கள் ஆவணி தபசு என்று கொண்டாடப்படுகின்றது. இங்கே பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் என்று கூறப்படுகின்றது. அந்த காலம்தான் ஆவணி தபசாக இங்கே திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. முனிவர் அகத்தியர் 3 இடங்களிலே பராசக்தி பீடங்களை உருவாக்கி இருக்கின்றார். அந்த பராசக்தி பீடங்களிலே அவர் ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியிருந்தார். அந்த 3 இடங்களில் ஒரு இடமாக இந்த கரிவலம் வந்த நல்லூரும் இருக்கின்றது. குற்றாலத்திலும் வேதாரண்யத்திலும் இதே மாதிரியான பராசக்தி பீடங்களை அவர் நிறுவி இருக்கின்றார்.